இன்னைக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே விஞ்ஞான ஊழல் செய்வதில் திமுக கலைஞரை போல ஒரு கில்லாடி தமிழ்நாட்டில் யாருமே பார்க்க முடியாது. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது சர்க்கரை பேர ஊழல் நடந்தது. அப்போ அந்த பேர ஊழலிலே அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண அதிகாரிகள் கேட்டபோது இங்கிருந்த சர்க்கரை மூட்டைகள் எல்லாம் எங்கே என்று சொன்னு கேட்கும் போது நைட்டோட நைட்டா அந்த சர்க்கரை மூட்டையெல்லாம் அழுத்திட்டு எல்லா சர்க்கரையும் எறும்பு தின்னுருச்சுன்னு சொன்னார். அப்ப இங்க இருக்கிற கோணி மூட்டையாவது இருக்குமே, அந்த கோணி மூட்டைல எங்க போச்சுன்னா அதெல்லாம் கரையான் அரைச்சிருச்சுன்னு ஒரு விஞ்ஞான பொய்யை சொல்லி ஒரு விஞ்ஞான ஊழலை நடத்தியவர் உங்க அப்பா. அதே போலதான் இன்னைக்கு யோகியர் என்று சொல்லிக் கொள்ளும் திமுகவின் முதல்வர் அவர்களே இன்னைக்கு நன்கொடை மூலமாக 562 கோடி ரூபாய் தமிழகத்திலேயே அதிகமாக